வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் தான் இருக்கோம். பார்த்துக்கோங்க, நிறைய பேர் நிறைய கமெண்ட். என்ன கமெண்ட் தெரியுமா? தோட்டம் எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கமெண்ட்டு. அதாவது 2 தோட்டம் போட்டிருப்பேன். ஒன்று வந்து சொந்த அந்த சாத்தாங்குளம் பக்கத்தில் உள்ள தோட்டம். அது வந்து எல்லாமே வளர்ந்த மரங்கள். பார்த்துக்கோங்க, அவ்வளவும் கொஞ்சம் இடம் தான். ஆனாலும் அந்த கொஞ்சம் இடத்துலையும் நிறைய மாமரம் இருக்குது அங்கே. அதுக்கப்புறம் தென்னை இருக்குது. அதுக்கப்புறம் ஆனால் அதுலேருந்து பெருசாக நாங்கள் பலன் எதுவுமே எடுக்கலை. ஆனால் நல்லாயிருக்கும், போனால் வந்தால் நல்ல கூலாக இருக்கும். நல்ல நெல்லிக்காவும் நல்லா காய்க்கும். பார்த்துக்கோங்க அந்த இதில் அப்படி அந்த மாதிரி அங்கே இருக்குது. இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் பக்கத்தில் தான் எங்களுக்கு ஊர். அதனால் இது வந்து எங்கள் ஊர்லேயே எங்கள் ஊர்கிட்டத்துலேயே இருக்குது. பார்த்துக்கோங்க, இதுதான் இந்த தோட்டம். நான் வந்து நிறைய வீடியோ போடுறது வந்து இந்த தோட்ட வீடியோலாம் நான் இந்த தோட்டத்துலேருந்து தான் போடுறேன். அங்கே வந்து 1-2 வீடியோக்கள் போட்டிருப்பேன். ஏன்னா அங்கே வந்து எப்போமாவது ஊருக்கு போகும்போது தான் அங்கே வந்து நம்ம எடுக்க முடியும். மற்றபடி நம்ம இங்கே உள்ள தோட்டத்தை தான் அதை வந்து ரெடி பண்ணியாச்சு. அந்த தோட்டம் எல்லாமே ஓரளவு எல்லாமே வளர்ந்துட்டு, செடிகள் எல்லாமே வளர்ந்தாச்சு. கொஞ்சம் பலன் கொடுத்துருக்கு. ஏன் அங்கே ரொம்ப பலன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து செயற்கை உரம் எதுவுமே போடுறது கிடையாது. ஃபுல்லாக இயற்கை உரம் தான் நம்ம வந்து போடுறோம். அப்படிங்கும்போது அதில் வந்து அந்த அளவு பெருசாக விளைச்சல்லாம் பெருசாக வராது. இந்த மாமரம் இருக்கலாம், மாமரத்தில் வந்து எப்படின்னா ஒரு மூடை, ஒரு சின்ன மூடைக்கு ஒரு மூடை மொத்தத்துலேயே அந்த மாதிரி தான் காய்ச்சுது. ஏன்னா உரமே வைக்கலை, அதாவது எந்த உரமுமே கொடுக்கல போன வருஷம். அதனால பெருசாக நமக்கு வந்து மாம்பழமோ எதுவோ வரல. பார்த்துக்கோங்க. ஆனால் அதுக்கு முந்தின வருஷம் நல்லா காய்ச்சுது, ஓரளவு நல்ல பழம். அது நம்ம தேவைக்கு போதும் அந்த மாதிரி இருக்கும். நெல்லிக்காய் அவ்வளோ காய்ச்சி தள்ளுது. ஆனால் வந்து அந்த நெல்லிக்காய்க்கு மவுசு இல்லாமல் போகுது. அந்த மாதிரி எல்லாமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக அந்த ரொம்ப அழகாக பார்க்குறக்கு பலபலன் இருக்கிறதுக்கு தான் ரொம்ப இப்போ உள்ள ஒரு சிச்சுவேஷனில் ரொம்ப மவுசுன்னு நினைக்கேன். இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் அவ்வளோ மவுசு இல்லை. ஆனால் நமக்கு நல்லது, உரம் இல்லாமல் சாப்பிட்றது நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்து அந்த மாதிரி போட்டிருக்கோம். மொத்தத்தில் உரம் போடக்கூடாது, அது ஒன்று தான் பின்பற்றணும், அந்த மாதிரி வச்சுருக்கோம். வேணால் என்ன போடலான்னா நம்ம இயற்கை உரங்கள், இந்த சாணி, அந்த சாண உரம் இதெல்லாம் நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ அங்கே வந்து இந்த கொஞ்சம் சாண உரத்தெல்லாம் வச்சுருக்கோம். இப்போவும் இங்கேயும் கொஞ்சம் அந்த சாண உரம்லாம் அங்கே வந்து நம்ம குமிச்சு போட்டிருக்கோம். பார்த்துக்கோங்க, கொஞ்சமாக நம்ம வந்து அதை போட்டு ரெடி பண்ணணும். இன்னும் நான் வந்து உரம் வந்து கொடுக்கல. இந்த மழை பெஞ்சதில்ல, உரம் வந்து எப்போ போடணும் அப்படின்னா நல்லா மழை பெய்யும் போது நல்லா கொஞ்சம் தோண்டிட்டு நல்லா காஞ்ச உரத்தை நம்ம போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிட்டோம்னா அதுக்கு கொஞ்சம் நல்லா செட் ஆயிரும். அதுக்கு தான் இப்போ வந்து இந்த சாணத்தை நல்லா காய போட்டாச்சு. இனிமேல் நம்ம வந்து இதை வந்து ஒன்றா போட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சம் நான் எல்லாத்துக்குமே கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுவும் அதுக்கப்புறம் இந்த செம்மண் இருக்குல்ல, செம்மண்ணா இந்த இப்போ இந்த கவர்மெண்ட்டில் வந்து கொடுப்பாங்க தெரியுமா, நம்ம வந்து பதிவு பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து மண் எடுத்துக்கலாம். அந்த டிராக்டருக்குள்ள செலவை மட்டும் நம்ம வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி இதுலேயும் கொஞ்சம் மண் வந்து அடித்தோம். பார்த்துக்கோங்க, அதுலேயும் நான் கொஞ்சம் ஏன்னா ரொம்ப அடிக்க முடியல. நமக்கு 1-2 வண்டி தான் நமக்கு வந்து இந்த இருக்குல்ல, 1-2 வண்டி தான் கிடைச்ச மாதிரி இருந்தது. அதனால நம்ம ரொம்ப வந்து அடிக்கலை அந்த மண். அதுக்காக என்ன செய்வேன்னா கொஞ்சம் வர்ற நேரத்தில் ஒவ்வொரு வாளி அள்ளி ஒவ்வொரு மூட்டிலையும் கொஞ்சம். ஏன்னா இந்த மண் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கடற்கரை மண். இப்போ நான் நின்று பேசிகிட்டு இருக்கிறது வந்து திருச்செந்தூர் பக்கத்துலன்னு சொல்கிறோம்ல, இது வந்து கடற்கரை மண். பார்த்துக்கோங்க, அப்படிங்கும்போது டக்குன்னு காஞ்ச மாதிரி ஆயிரும். அந்த மண்ணல் அந்த தண்ணியெல்லாம் அப்படி சீக்கிரமாக காஞ்சிரும். அதுக்காக தான் இந்த மண்ணை கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கு. இப்போ இந்த மண்ணை வந்து நம்ம ரொம்ப போடுறதுக்கும் இந்த மண் கிடையாது. அதனால் என்ன செய்வேன், ஒரே ஒரு வாளி எடுத்து அந்த மூட்டில் மட்டும் போட்டுட்டு எல்லாத்துக்கும் சொட்டு நீர் பாசனம், அதாவது செழிப்பு நீர் பாசனம்னு சொல்கிறாங்களா, அந்த இது போட்டிருக்கு. பார்த்துக்கோங்க, எல்லா இதுலேயுமே. என்னம்மா, என்னது ட்ரிப் இரிகேஷனா? ட்ரிப் இங்கிலீஷில் வந்து ட்ரிப் இரிகேஷன் அப்படின்ட்டு என் பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கா. அதனால அதை சொல்லியாச்சு. நமக்கு அதெல்லாம் பெரிய அளவில் தெரியும், படிச்சிருக்கேன். இருந்தாலும் அந்த அளவுக்கு சொல்கிறது இல்லை. நம்ம சொட்டு நீர், செழிப்பு நீர் இந்த மாதிரியே நம்ம பேசி நம்ம வந்து பழகியாச்சு, அவ்வளோதான். அப்போ இந்த தோட்டத்தில், இப்போ திருச்செந்தூர் பக்கத்தில் உள்ள தோட்டத்தில் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தொட்டி ஒன்று இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ தான் கெட்டிகிட்டு இருக்கும். தோட்டத்தில் என்னெல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த பூச்செடி, ரோஸ் பூ, ரோஜா பூலையே ஒரு 4-5 கலரு, அது நல்லா பூக்கும். பார்த்துக்கோங்க. அடுத்தால வந்து தென்னையில் வந்து
குட்டை நெட்டை வகை தென்னை வாங்கி வச்சுருக்கு. 3 வருஷத்தில் காய்க்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. எல்லாமே எங்கே வாங்கணும் கண்ணுலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்கும். அந்த காலேஜில் போய் வாங்கினோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ரேட்டும் கம்மியாக இருக்கும், அந்த செடியோடைய தரமும் நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எங்களுக்கு வந்து இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்கள் போய் வாங்கிட்டு வந்தோம். ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம போய் நர்சரியில் வாங்குறத விட நம்ம இப்படி செடி வாங்கி வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த அக்ரிகல்ச்சர் காலேஜில் போய் நம்ம கேட்டு நம்ம வாங்கலாம் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி தான் எல்லாமே வாங்கியிருக்கு. இப்போ வந்து தென்னை வந்து என்ன வச்சுருக்கோம்னா, குட்டை நெட்டை வகை தென்னை வச்சுருக்கோம். ஃபுல்லாக எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செவப்பழனி இருக்குல்ல, சிவப்பு, அது வந்து ஒரு பக்கம் ஃபுல்லாக வச்சுருக்கோம். இந்த எலுமிச்சை வாங்கி வச்சுருக்கோம். எலுமிச்சை இருக்குது, எலுமிச்சை ஒரு 5-6 கன்று வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஆரஞ்சும் ஒரு 5-6 கன்று வாங்கி வச்சுருக்கோம். இதுதான் ஆரஞ்சு கன்று. இந்த ஆரஞ்சு கண்ணில் வந்து இதில் வந்து பண்ணின தப்பு என்னென்னா, இது இப்படியே தான், அதாவது நல்லா தழுக்குது, திருப்பி இந்த மாதிரி ஆயிடுது. இது வந்து நம்ம இடத்துக்கு வருமா வராதா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் வந்து என்னென்னா, நல்லா வெயில் அடிக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் ஆயிடுது. நல்லா இந்த கொஞ்சம் பனி விழுந்துட்டு கொஞ்சம் நல்லா மழை விழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணு நல்லா தழுத்துருக்கு. ஆனால் இப்போவுமே கொஞ்சம் அந்த தளிர்லாம் அடிச்சிருக்கு. அநேகமாக ஆரஞ்சு வந்து நல்லா வந்துடும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரோஸ் செடி, இது வந்து பன்னீர் ரோஸ். இது வந்து எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். ஆனால் செத்துக்கான கன்று தான் வாங்கி வச்சேன். அதில் வந்து நிறைய பூ, எக்கச்சக்க பூ பூத்துட்டு, இப்போ இந்த மொட்டைலாம் நாங்கள் வந்து இப்படி பறிக்காமல் அப்படியே விட்டுருவேன் நிறையா. அதை வந்து அப்படியே உதுத்து இங்கே விட்டுறது. நமக்கு தேவைன்னா அப்படி பறிச்சிக்கிறது, இல்லாட்டினா அப்படியே விட்டுறது. இங்கே பாருங்கள் எவ்வளோ மொட்டு வச்சுருக்கு அப்படின்ட்டு. ஒரு இதுலேயே 4-5 மொட்டு செமையாக இருக்குல்ல பன்னீர் ரோஸு. அடுத்தால இங்கே என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 7 days. இதுவுமே நல்ல அந்த தளிர்லாம் வந்து அழகு போல் நிற்கி. ஆனால் வந்து இப்போ நான் கொஞ்சம் என்ன சொல்ல, இப்போ கொஞ்சம் நிறைய புல் கொஞ்சம் முளைஞ்சிருக்கு. இப்போ இந்த மழையெல்லாம் ஓஞ்சிட்டல, இனிமேல் நம்ம வந்து கொஞ்சம் புல்லெல்லாம் என்ன செய்யணும்னா எடுத்து விடணும். அடுத்தாப்புல இங்கே நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நாட்டு ரோஜா அப்படின்னு நாங்கள் வந்துக்கோங்க. நல்லா பூக்கும் அப்படின்னாங்க. நல்லாவே பூக்குது, குறை சொல்கிறதுக்கு இல்லை, நல்லா சூப்பராக பூக்குது. ஆனால் இதில் வந்து என்ன சொல்லனா, கொஞ்சம் பூச்சரிச்ச மாதிரி இருந்தது. அதனால் அதெல்லாம் நான் வந்து உருவி விட்டுட்டேன். சொட்டு நீரில் செழிப்பு நீரில் பார்த்திங்களா இந்த மாதிரி வரும். இதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு இப்படி கொடுத்துட வேண்டியதான். சூப்பராக இந்த கலரும் எனக்கு இதில் வச்ச கலர் எல்லாமே சூப்பராக பிடிக்கும். இந்த சிகப்பு வந்து அப்படியே நல்ல ஒரு திக்கு சிவப்பு பார்த்துக்கோங்க. சிவப்பு இருக்குது, அப்புறம் ஆரஞ்சு கலர் இருக்குது. நம்மள்ட்ட வாய்ஸ் அதுக்குள்ளே கட் ஆயிடுச்சு, அதனால நம்மள்ட்ட இல்லாத கலரே இல்லைன்னு சொல்லலாம். அதைத்தான் நான் வந்து சொல்ல வந்தேன். அவ்வளோ கலரும் ஓரளவு மேக்ஸிமம் எல்லாமே வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குது. இந்த ரோஸை பார்க்க எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம தோட்டத்தில் ஒரு 2-3 பிச்சி கன்று வச்சுருக்கேன். இது வந்து வெள்ளை பிச்சி பார்த்துக்கோங்க. இது வந்து நல்லா அடித்து வளருது. இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வச்சேன். ஆனால் அதில் பூவை பார்த்தீங்களா செமையாக வருது. அங்கே வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் பிச்சு வச்சுருக்கேன். அங்கே காட்டு தம்பி. வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் பிச்சு வச்சுருக்கேன். சரி, ஒரு வெள்ளை இருக்கட்டும் ஒரு கலர் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அதுக்கப்புறம் வந்து நவாப்பழ மரம் வந்து ஒரு 3-4 நவாப்பழ கன்று வச்சுருக்கேன். ஏன்னா அதுக்கு வந்து ரொம்ப தண்ணி தேவையில்லை, சாதாரணமாகவே நல்லா வளரும். இந்த இருக்குல்ல, இதுதான் நவாப்பழ கன்று. இதுதான். அப்புறம் நம்ம தோட்டத்தில் இன்னொன்று என்னது சூப்பராக வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் ஆப்பிள். இந்த வாட்டர் ஆப்பிள் வந்து சின்ன கண்ணாக தான் வாங்கி வச்சோம். ஆனால் நல்லா வந்து நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. செடியுமே வச்சுட்டு இருக்கோம். அதாவது ஆசைக்கு ஒன்றா எல்லாமே இருக்குது. கொய்யாலேருந்து, நாட்டு கொய்யாலேருந்து, சீனி கொய்யாலேருந்து, சிவப்பு கொய்யாலேருந்து எல்லாமே இருக்குது. நம்ம வளர்ந்து வரும்போது தான் நமக்கு வந்து அதோடைய பலன்லாம் கிடைக்கும். இதில் வந்து இந்த பீட்ரூட்டு கொய்யான்னு ஒன்று இருந்தது, அதை வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் அது வந்து நம்ம எங்கள் ஏரியாவுக்கு வரமாட்டுக்குன்னு நினைக்கிறேன். அந்த முந்திரி, அந்த கொல்லாம்பழம் இருக்குல்ல, அந்த மரமும் அதுவும் ஒரு 4-5 வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா தான் வளருது. சில இதுகள் அந்த அளவுக்கு பெருசாக வளரல. இன்னொன்று கவனிப்பும் கொஞ்சம் தேவை தான். இந்த மழைலாம் பெஞ்சிட்டு இருந்துச்சு, அந்த டைமில் நான் கொஞ்சம் வந்து எட்டி பார்க்கல. அடுத்தாப்பில் இன்னொரு நேரம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த பிள்ளைங்களுக்கு பரிச்சை அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நான் வந்து வரமாட்டேன் பார்த்துக்கோங்க. மற்ற நேரங்களில் நான் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் சின்ன வேலைகளை நான் செஞ்சுட்டு போவேன். மற்றபடி மோட்ரு எல்லாம் போடுறது வந்து நான் வீட்டில் இருந்தே போட்டு விட்டுக்குருவேன் பார்த்துக்கோங்க. மொபைல்லே
போட்டு விட்டுக்குருவேன். இவ்வளோதான். இதான் நம்மளுடைய தோட்டத்தில் என்னென்னலாம் இருக்குது. நம்மளுடைய மன திருப்திக்காக மட்டும்தான், என்னுடைய மன திருப்திக்காக மட்டும்தான் இந்த தோட்டம் பார்த்துக்காங்க. மற்றபடி இதில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, என்ன சொல்ல வருமானமும் இதில் வந்து பார்க்குறதுக்கெலாம் இல்லை. மற்ற நம்மளுடைய ஒரு மன திருப்திக்காக மட்டும்தான். இந்த சவுக்கு வந்து எதுக்கு வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன சொல்லனா சுற்றி வர நம்ம வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கூலிங்காக இருக்கும். இன்னொன்று வந்து என்னன்னாக்கா கொஞ்சம் பார்க்குறக்கு அந்த தோட்டம் வந்து அழகாக இருக்கும். அதோ ஒரு ரீசனுக்கு மட்டும்தான் இதை வந்து பண்ணியிருக்குது. இப்போ நாளைக்கு ஆனால் வந்து சூப்பராக வளருது. இதே மாதிரி அங்கே அந்த தோட்டம் சொல்கிறேன்ல, அதுலேயும் ஃபுல்லாக சவுக்கு வச்சுருந்தோம். ஒரு நேரம் வெட்டி கொடுத்துட்டோம் பார்த்துக்கோங்க. ஆனால் சவுக்கில் வந்து அந்த அளவு பெருசாக அவ்வளோ நாள் நம்ம வச்சதுக்கு பெருசாக ஈல்டு கிடையாது. ஆனால் கிடையாது அப்படின்னாலும், ஆனால் அது ஒரு பெரிய அழகு, அந்த தோட்டத்துக்கே ஒரு பெரிய அழகு. இன்னொன்று அது நமக்கு அந்த உள்ளுக்குள்ள உள்ள மரங்களை நல்லா பாதுகாக்குது. அந்த ரொம்ப வெயில் படாமல் அப்படி அதுக்கு தகுந்தாப்புல இந்த சவுக்கு வந்து நல்லா பாதுகாக்குது. அதுக்காக மட்டும்தான் இந்த சவுக்கு. ஆனால் எனக்கு பர்டிகுலராக இந்த சவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப வந்து மெயின்டெனன்ஸ் கிடையாது. அதனால இன்னொன்று அந்த இனிமேல் வரப்போகிற வீடியோவில் எந்த ஆப்பை பயன்படுத்தி நான் வந்து மொபைலில் வந்து மோட்ரு போட்டு விட்றேன் அப்படிங்கிறத வந்து போட்டு விட்றேன். அதுக்கப்புறமா இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். அப்படியே தோட்டத்தை வந்து ஒரு ரவுண்ட் அடித்து சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் வேலைகள்லாம் செஞ்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பார்த்துக்கோங்க. வீட்டுக்கு கிளம்பும்போது கொஞ்சம் நிறைய புளி காய்ச்சி கிடந்ததா, அப்போ கொஞ்சம் பிள்ளைங்க வந்து புளி கொஞ்சம் இன்னும் பழுக்கணும், புளி அது காவட்டோடு இருந்தது. அப்படியே கொஞ்சம் பறிச்சுக்கிட்டாங்க சாப்பிட்றதுக்கு. நானும் அப்படியே எனக்கு இந்த புளியை கண்டாலே விட முடியாது. இப்போ பேசும்போது கூட அப்படியே எனக்கு சாப்பிட்ணும் போல் இருக்குது. அந்த மாதிரி எப்போவுமே இந்த புளி, மாங்காய், நெல்லிக்காய் அதெல்லாம் எனக்கு வந்து விடவே முடியாது. அந்த மாதிரி நானும் புளியை பறித்து சாப்பிட்டுட்டு, இப்போ நம்ம தோட்டத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நானும் அந்த புளியை கொஞ்சம் பறித்து சாப்பிட்டுட்டு அப்படியே வண்டியை ஓட்டிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு கிளம்பிட்டேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பிள்ளைங்க வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த புளியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பறித்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வர்ற வழியில் ஒரு வீட்டில் நிறைய அந்த அரை நெல்லிக்காய் கிடந்தது பார்த்துக்கோங்க. அது வீடு வந்து பூட்டி வேற கிடந்துச்சா, வேண்டாம் எடுக்காங்கன்னு சொன்னேன். ஏமா 2-3 தாம்மா, சும்மா அந்த கீழெல்லாம் கிடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு ஒரு 5-6 எடுத்துட்டு அப்படியே வண்டியில் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.